அடுத்த 5 ஆண்டுகள்ல கலைஞர் கனவு இல்ல திட்டம் 10 லட்சம் வீடுகள் கட்டி பொதுமக்களுக்கு கொடுக்கப்படும் உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். இதையெல்லாம் விட மிக மிக முக்கியமான ஒரு திட்டம் உங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் இல்லத்தரசி திட்டம். ஆட்சி அமைஞ்ச உடனே நம்முடைய தலைவர் அவர்கள் உங்க அத்தனை பேருக்கும் ஒரு கூப்பன் கொடுப்பாரு. அரசு ஒரு கூப்பன் கொடுக்கும். அந்த கூப்பனுடைய மதிப்பு எவ்வளவு? 8000 ரூபாய். அதாவது முதலமைச்சர் அவர்கள் இல்லத்தரசி 8000 ரூபாய். அதாவது முதலமைச்சர் அவர்கள் இல்லத்தரசி திட்டம்னு ஒரு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம தேர்தல் அறிக்கையே எப்பொழுதுமே சொல்லுவாங்க, மக்கள் சொல்லுவாங்க இந்த தேர்தலுடைய ஹீரோன்னு. ஆனா இந்த முறை ஹீரோ மட்டும் இல்ல, இந்த தேர்தலுடைய ஹீரோயினும் நம்முடைய தேர்தல் அறிக்கை தான். கலைஞர் அவர்கள் தான் பெண்கள் விறகு அடுப்புல சமைச்சு சிரமப்படக்கூடாதுன்னு கேஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு டிவி கொடுத்தார். கலைஞர் டிவி கொடுத்தோம். அதன் பிறகு நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், வேலைக்கு போறதுக்கு சுலபமா இருக்கணும்னு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை கொடுத்தோம். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தோம். இன்னைக்கு நம்முடைய தலைவர் என்ன சொல்றாரு? பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தோம். இன்னைக்கு நம்முடைய தலைவர் என்ன சொல்றாரு? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிக வேலை செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்திருக்கோம். இந்த 8000 ரூபாய் கூப்பன்ல உங்களுக்கு தேவையான ஃப்ரிட்ஜோ, மிக்சியோ, டிவியோ, ஏசியோ, எந்த மின்சார பொருட்களையும் நீங்க போய் வாங்கிக்கலாம். இப்படி இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படணும்னா நீங்க வர சட்டமன்ற தேர்தலில் ஏப்ரல் 23ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 31, இன்னும் 24 நாட்கள் இருக்கு. நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க போறீங்க. அதை நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க அடுத்து வர்ற 24 நாட்களும் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் இன்னும் சேர்க்கணும். நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கிற மாதிரி அண்ணன் ஏவவேல் அவர்களை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். நிச்சயம் செய்வீங்களா? நாம இவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம், நிறைவேற்றி காட்டிருக்கிறோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இதையெல்லாம் செய்வோம்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இன்னைக்கு மீண்டும் பாஜகவோட அடிமையாகி தமிழ்நாட்டுக்குள்ள திரு மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் எப்படியாவது பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறார். ஜாடிக்கு ஏத்த மோடின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் மோடிக்கு ஏத்த ஒரு அடிமை எடப்பாடி பழனிசாமியா மாறி இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நகைச்சுவா சொல்லியிருக்கிறேன். முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கிறோம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் இந்தியாவிலேயே ஒரு நம்பர் 1 முரட்டு அடிமையா, மோடியோடைய அடிமையாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவருக்கு சரியான பாடத்தை கத்துக்கணும். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு இந்த தேர்தல், தமிழ்நாடு இந்த தேர்தல்ல மோடியா நம்முடைய தலைவர் அவரா அப்படின்னு பார்த்திருந்தோம். நம்முடைய மோடியா தமிழ்நாடான்னு பார்த்திருந்தோம். நம்முடைய உரிமைகளை மீண்டும் மீட்டெடுக்க கொடுக்கணும். தமிழ்நாடு என்னைக்கும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத இந்த தேர்தல் மூலம் நீங்க நிரூபிப்பீங்களா? அதை கண்டிப்பா செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள ஒருவனாக கேட்கிறேன், உரிமையோடு உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பொறிப்பா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் எல்லா இடத்துலயும் உதிச்சாக வேணும். அதுக்கு தமிழ்நாடு முழுக்க, நீங்க திருவண்ணாமலை தொகுதி முழுக்க நீங்க அத்தனை பேர் இந்த பிரச்சாரத்தை அடுத்த 24 நாட்கள் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு நான் வேலண்ணன் அவர்களுக்காக மட்டும் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடல, மற்ற வேட்பாளர்கள் கேட்கல. இல்ல இல்ல மற்ற வேட்பாளர் இங்க நம்முடைய கீழ்பெண்ணாத்தூர் வேட்பாளர் அண்ணன் திரு பிச்சாண்டி அவர்களுக்கும், கலசப்பாக்கம் வேட்பாளர் அண்ணன் திரு சரவணன் அவர்களுக்கும், செங்கம் வேட்பாளர் சகோதரர் திரு அண்ணன் மூப்பே கிரி அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பொறிப்பா சொல்லணும்னா கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன்.
உதயசூரியன் வாக்களிங்க. மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலையும் உதயசூரியன் உதிக்கணும். நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய வேண்டும். நம்முடைய தலைவர் மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சர் பொறுப்புல உட்காரணும்னா திருவண்ணாமலை அனைத்து தொகுதியிலையும் நீங்க வேலை செஞ்சு உதயசூரியன் சின்னத்தை வெற்றி பெற செய்யுங்க. இந்த அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, வணக்கம்.